வேலூரில் சாலை விபத்து காரணமாக மூளைச்சாவு அடைந்தவரின் இதயம் சென்னையில் உள்ள நோயாளி ஒருவருக்கு பொருத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரி பகுதியைச் சேர்ந்த செல்வராம் என்பவர் சாலை விபத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்தும் பலன் இல்லாமல் மூளைச்சாவு அடைந்தார். இதனைத் தொடர்ந்து செல்வராம் மனைவி கவிதா மற்றும் உறவினர்கள் அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்வது என முடிவு செய்தனர். உடல் உறுப்புகளை தானம் செய்வது தங்களது பெருமையானது என அவர்கள் கூறினர். ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சுங்க. நான் தான் கூட்டிட்டு வந்து சிஎம்சியில சேர்த்தேன். அது மூளைச்சாவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரு டாக்டர் தான் எனக்கு சிஎம்சி டாக்டர் தான் எனக்கு கேட்டாரு. இப்படி ஆயிடுச்சுங்க. இப்போ இனிமே அவரு குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களால் முடிஞ்சா அந்த உடல் உறுப்பு தானே இதெல்லாம் செய்ய முடியுமா? விருப்பம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. சரி மண்ணா போவோம், அது இப்போ 4 பேருக்கு உதவட்டும், அந்த ரூபத்திலாவது என் தம்பி எங்கன்னா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட அண்ணன், அவங்களோட மனைவி, எங்கள் அம்மா எல்லாமே எங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாம் இந்த முடிவு எடுத்திருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி உடல் உறுப்பு தானன்றது எங்களுக்கு பெருமை தான் சார். இதனைத் தொடர்ந்து செல்வராமின் இதயம், சிறுநீரகம், கல்லீரல் ஆகிய உறுப்புகள் ஹெலிகாப்டர் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டு 3 நோயாளிகளுக்கு பொருத்துவதற்கு 3 தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதில் சென்னை அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட செல்வராமின் இதயம் அங்கு அனுமதிக்கப்பட்டிருந்த 25 வயது இதய நோயாளிக்கு பொருத்தப்பட்டது. இது இந்தியாவிலே முதல் முறை ஹெலிகாப்டர் பயன்படுத்தி பண்றதுன்னு ஒரு புதிய முறை. அது வேலூர்லேருந்து சென்னைக்கு வரனா சுமார் 2 மணி நேரம் தேவைப்படும். அதுவும் இந்த அறுவை சிகிச்சை முடிஞ்ச பிறகு அந்த ஹார்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு சன்செட்டுக்குள்ளார ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் லேண்டிங் கொடுக்கும். அதை விரைவாக செஞ்சாங்க. ஒரு பக்கம் வேலூர்ல நாங்கள் இதை செஞ்சுட்டு இருக்கும் போது சென்னையில் எங்க மலர் மருத்துவ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்க தேவையான ஆவணங்கள்லாம் ஃபேக்ஸ் அனுப்புறது, இமெயில் கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் அவங்க செஞ்சதுனால தான் இது சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடிஞ்சது. தானம் செய்யப்பட்ட உறுப்புகள் ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு வரப்படுவது இந்தியாவிலேயே இது முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.